ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். வெக்காப்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹிந்து நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்து படிச்சுட்ருக்கோம். அதோடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி ஒரு செட் ஆஃப் 10 வேர்ட்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்ஃப்ரில். ஓகேவா? ஸோ அந்த அன்ஃப்ரில் அப்படிங்கிறப்போ இந்த யூஎன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆனாலே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்ணுறாங்க, திருப்பி ஒருக்கா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா அன்ஃபோல்டு அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபோல்டு பண்ணதை என்ன பண்ணுறாங்க, திருப்பி எடுக்கிறாங்க. அதே தான் எனது அன்ஃப்ரல்லும். அன்ஃப்ரல் அப்படின்னா அன்ஃபோல்டு தான், விச் மீன்ஸ் அன்டை ஆர் ஓப்பன் சம்திங் ரோல்ட் அப். ஓகேவா? சுருட்டி வச்சுருந்தா திருப்பி என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறது. அன்டை பண்ணுறத வந்து நம்ம அன்ஃப்ரல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அதுக்கு சினோனிம் பாருங்கள், அன்ஃபோல்டு, எக்ஸ்பேண்ட், எக்ஸ்டெண்ட், ஓப்பன், அவுட் ஸ்ப்ரெட். அப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ஸ் என்னெல்லாம் வரும், அன்ஃபோல்டு அப்படின்னா ஃபோல்டு, ஓப்பன் அப்படின்னா எனக்கு க்ளோஸு, எக்ஸ்பேண்ட் அப்படின்னா ரெடியூஸ், எக்ஸ்டெண்ட் அப்படின்னா கம்ப்ரஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க பீஃபிட்டிங். பீஃபிட்டிங் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த அக்கேஷனுக்கு ஏத்தது, பொருத்தமானது, அப்ரோப்ரியேட், ஆப்டானது அப்படிங்கிறத வந்து நம்ம பீஃபிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஃபிட். ஓகேவா? ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயுமே அந்த வேர்ட்ஸோட மீனிங் வந்து ஒளிஞ்சுதான் இருக்கும். அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டாலே போதுமானது. ஸோ இதுக்கு எனக்கு சினோனிம்ஸ் என்ன வரும் அப்படின்னா அப்ரோப்ரியேட் அப்படிங்கிறப்ப இட்ஸ் ப்ராப்பர், அக்செப்டபிள், சாட்டிஸ்ஃபேக்டரி, கரெக்ட் அண்ட் டெக்கோரஸ். ஆன்டனிம் அப்படின்னா ப்ராப்பர்னா இம்ப்ராப்பர், அக்செப்டபிள் அப்படின்னா இது அன்அக்செப்டபிள், கரெக்ட் அப்படிங்கிறப்போ இட்ஸ் ராங், சாட்டிஸ்ஃபேக்டரி, டெக்கோரஸ் அப்படிங்கிறப்போ இட்ஸ் அன்ஃபிட்டிங் அண்ட் இன்அப்ரோப்ரியேட். ஓகேவா? பீஃபிட்டிங்கோட ஆப்போசிட்ஸ். அடுத்து பாருங்க பீலீகர்டு. பீலீகர்டு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ல, வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறப்போ வி கேன் யூஸ் பீலீகர்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, விச் மீன்ஸ் ட்ரபிள் அண்ட் ஹார்ட் ப்ரெஸ்ட். அப்போ அதுக்கு ஆன்டனிம் என்ன வரும், பீலீகர்டு அப்படின்னா அன்பீலீகர்டு, ஈஸி சுச்சுவேஷன். ஓகேவா? ரிலாக்ஸ்ட், காமன், குவைட், கேர்ஃப்ரீ, இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். அப்போ ஈவன் அ நன் ஃப்ரம் அ லோக்கல் கான்வென்ட் டிக்ளைன் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு வாய்ஸ் சப்போர்ட் ஃபார் தர் பீலீகர்ட் ரிலீஜியஸ் சுப்பீரியர். ஸோ இந்த இடத்துல பீலீகர்ட் அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ டிஃபிகல்ட் ஒன். ஓகேவா? டிஃபிகல்ட் ஒன், டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், ட்ரபிள்டு சுச்சுவேஷன். ஓகேவா? ரீசக்சிடேட்டட் அப்படிங்கிறப்போ ஒரு வார்த்தை எனக்கு ரீன்னு சொல்லி ஆரம்பித்தாலே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அகெயின், திருப்பி ஒர்க்க பண்ணுறது. அப்போ இந்த இடத்துல ரீசக்சிடேட்டட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மறுஜென்மம் கொடுக்குற மாதிரி. ஓகேவா? டு பிரிங் சம்ஒன் ஆர் சம்திங் பேக் டு லைஃப் ஆர் வேக் சம்ஒன் ஆர் சம்திங், ரிவைவ்டு, ரீபார்ன், ரீஜெனரேட்டட், ரீக்ரியேட்டட். ஓகேவா? இந்த ரீசக்சிடேட்டட் அப்படிங்கிறப்போ மறுஜென்மம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, கிவிங், கொடுக்கறது. டு பிரிங் சம்ஒன் ஆர் சம்திங் பேக் டு லைஃப் அப்படிங்கிறது தான் ரீசக்சிடேட்டட். எக்ஸாம்பிள் பாருங்க, அவளோட ஹார்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, ஹேட் ஸ்டாப்டு ஒர்க்கிங், பட் டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணி அந்த ரீசக்சிகேட் பண்ணாங்க அவளை, விச் மீன்ஸ் அவளை ரீபர்த் பண்ண வச்சாங்க, ரீபோர்ன் பண்ண வச்சாங்க, ரிவைவ் பண்ண வச்சாங்க. சரிங்களா? அடுத்த வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா ஸ்கியான். ஸ்கியான் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சம்ஒன் ஃப்ரம் த வெரி நோட்டபிள் ஃபேமிலி. ஓகேவா? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து லாயராக இருப்பாங்க. ஓகேவா? 90s லாயராக இருந்திருப்பாங்க. இப்போது அவங்களோட ஃபேமிலிஸ் வந்து 20s என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வழியாக என்ன பண்ணுறாங்க, அந்த லாயர் தொழிலை வந்து ரொம்ப ஃபேமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தே ஆர் வெரி ஃபேம் இன் தட் பர்டிகுலர் ஃபீல்டு. அப்படிங்கிறப்போ இந்த டிசெண்டன்ஸ் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கியான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் சக்சஸர்ஸ் ஆர் ஹையர். ஓகேவா? ஹீ இஸ் த ஸ்கியான் ஆஃப் அ வெரி வெல்த்தி நியூஸ் பேப்பர் பப்ளிஷிங் ஃபேமிலி. அப்போ நியூஸ் பேப்பர் பப்ளிஷிங் ஃபேமிலியில் இவன் வந்து என்னது அந்த வம்சாவளியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ஸ்கியான் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் அ நவுன். ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ருடிமெண்ட்ரி. இந்த ருடிமெண்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு வேர்டு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட்ஸ் அ ப்ரிமிட்டிவ். ஓகேவா? இந்த ருடிமெண்ட்ரி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராக்ஸ் இருக்குது இல்லையா, ராக்ஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ருடிமெண்ட்ரி ராக்ஸ், அது மாதிரி செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ருடிமெண்ட்ரி ராக்ஸில் இருந்து பிரிஞ்சு வர்றது தான் மித்த டைப்ஸ் எல்லாமே. அப்போ இந்த ருடிமெண்ட்ரி தான் என்னது, எனக்கு ஃபஸ்ட்டு ஃபார்மான ராக்கு. அப்போ இட்ஸ் அ பேசிக் ஒன். இட் இஸ் வெரி ப்ரிமிட்டிவ் அண்ட் சிம்பிள். எலிமெண்ட்ரி இந்த சென்ஸ் ஃபஸ்ட்டு உள்ளது, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ருடிமெண்ட்ரின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு ஆன்டனிம்ஸ் என்ன வரும், எலிமெண்ட்ரி ஃபஸ்ட்டு உள்ளது அப்படின்னா இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் எவால்வ்டு. ஓகேவா? அட்வான்ஸ்ட், இது எல்லாமே எனக்கு ருடிமெண்ட்ரியோட ஆப்போசிட்ஸாக வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க மெட்லி. மெட்லி அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுனா.
இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இட்ஸ் அ கலெக்டிவ் மிக்சர் ஆஃப் சம்திங், இட் இஸ் அ வெரைட்டி ஆஃப் சம்திங். ஓகேவா, அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், மெட்லி அப்படின்னு சொல்லலாம், விச் மீன்ஸ் வெரைட்டி பிளெண்ட் அமால்கம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அந்த மெனு வந்து என்ன சொல்லுது, இட் டிஸ்கிரைப் த டெசர்ட். அந்த டெசர்ட்டை வந்து அது என்ன சொல்லுதுன்னா மெட்லி ஆஃப் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ், விச் மீன்ஸ் அந்த டெசர்ட் இஸ் மேட் அப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து சாலிடாரிட்டி மோஸ்ட் காமன் அண்ட் ஈஸி வேர்ட், விச் மீன்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு வேலையை பார்க்குறத வந்து சாலிடாரிட்டின்னு சொல்லலாம். ஸோ யுனைட்டி, ஹார்மோனி, யூனியன், கொஹிஷன் அண்ட் ஒன்னஸ், எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறத வந்து என்ன சொல்லலாம், நம்ம சாலிடாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க இன்ட்ரான்சிஜென்ஸ். அப்போ டிரான்ஸ் அப்படிங்கிறப்ப இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ இன்ட்ரான்ஸ் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், மாறாமல் இருக்கிறது. ஸோ ரெஃப்யூசிங் டு சேஞ்ச் யுவர் ஒப்பீனியன் ஆர் பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம். அதோடைய சினோனிம், அதோடைய ஆண்டனிம். ஓகேவா, ஸோ சேஞ்ச் ரெஃப்யூஸ் பண்ணுறதை வந்து நம்ம ஸ்டபர்ன் அப்படின்னு சொல்லலாம், பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ஆண்டனிம் ஸ்டபர்னாக இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது. சரிங்களா, அடுத்து பாருங்க கமோம்ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தவங்களை மரியாதை செலுத்துற விதமாக அவங்கள ஞாபகப்படுத்தி அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிறத வந்து நம்ம கமோம்ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீகால் அண்ட் ஷோ ரெஸ்பெக்ட் ஃபார் சம் ஒன் ஆர் சம்திங். ஓகேவா, மெமோரியலைஸ் அப்படின்னு சொல்லலாம், ஹானர் அப்படின்னு சொல்லலாம், ரிமெம்பர், செலப்ரேட், இது எல்லாமே என்னது கமோம்ரேட்டோட எனக்கு சினோனிம் தான். இதே ஆண்டனிம் அப்படின்னா ஒருத்தவங்க மரியாதை செலுத்துறோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னப்பா வரும், அவமரியாதை செலுத்துறது. ஸோ டிஸ்ஹானர், வெரி சிம்பிள். ஓகேவா, எக்ஸாம்பிள் பாருங்க, கேதர் ஆல் டுகெதர் இன் திஸ் சர்ச் வி கமோமரேட் தோஸ் ஹூ லாஸ்ட் தேர் லைஃப்ஸ் இன் த கிரேட் வார். என்ன பண்ணோம், நாங்கள் எல்லாருமே இந்த சர்ச்சில் ஒன்று சேர்ந்து கிரேட் வாரில் உயிர விட்டவங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், மரியாதை செலுத்தினோம். அப்போ கமோமரேட் இந்த சென்ஸ் மரியாதை செலுத்துறது. சரிங்களா, ஸோ hope this session is useful and thank you for watching.